தகப்பனுடைய அன்புக்கு, அப்பாவுடைய அன்புக்கு நாம் திரும்பி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நாம் காண முடியும். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் எந்த நிலைமையிலே இந்த நாளில் வந்திருந்தாலும் இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் உடைந்து போயிருக்கலாம், வருத்தத்தோடு வந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய கேள்விக்குறியாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமே. இந்த நாளினுடைய தேவ செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் முழு மனதோடு நம்புகிறேன். அதனால் திறந்த மனதோடு ஆமேன், உற்சாகமாக ஆமேன் சத்தியத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 11 வசனத்தை முதலாவது நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51:11. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். நல்ல கவனிய. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த பிளெஸ்ஸிங் எப்போ வருது அப்படின்னா அவங்க அப்பாட்ட திரும்பி வருகிறார்கள். அப்பாட்ட திரும்பி வரும் பொழுது, தகப்பனிடத்திலே திரும்பி வரும் பொழுது, கர்த்தரிடத்திலே திரும்பி வரும் பொழுது, இந்த காலை வேளையிலே நாம் இங்கே இருக்கலாம். பட் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுடைய ஆவியினுடைய நிலைமை, உங்களுடைய ஆத்மாவுடைய நிலைமை, தேவனுக்குள்ளாக அந்த உறவு எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நான் கர்த்தருடைய உறவில் ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா நீங்கள் கவனிங்க. இந்த ஆவிக்குரிய ஒரு வறட்சி, இந்த செழிப்பு பாருங்க, இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம், விடுதலை, சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை. இதெல்லாம் என்னென்னா நம்ம ஆத்மாவுடைய செழிப்பை பற்றி பேசுகிறது. அதனால தான் யோவான் சொல்கிறாரு, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். அப்போ தேவனுடைய விருப்பம் என்னென்னா, முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாக மாற வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாக மாறும் பொழுது நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அதனால தான் மகா வறட்சியான காலத்திலே உன் ஆத்மாவை திருப்தியாக்குங்கிறார். மகா வறட்சியான காலத்தில் ஏசாயா 58 அதிகாரத்தில் மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை நான் என்ன செய்வேன், நான் திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆவிக்குரிய ஒரு வறட்சி அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த வறட்சியை கர்த்தரை தவிர, ஆவியானவரை தவிர வேறு யாரும் செழிப்பாக மாற்றவே முடியாது. பணம் மாற்ற முடியாது, பொருள் மாற்ற முடியாது, வல்லமையோ பெலனோ படிப்போ பராக்கிரமமோ எதுவுமே அந்த ஆவிக்குரிய வறட்சியை மாற்ற முடியாது. ஆவிக்குரிய வறட்சி மாற வேண்டும் என்றால் அதுக்கு ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய அன்பு. அப்பாட்ட நீங்கள் திரும்பி வரும் பொழுது, அப்பாவுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆவியானுடைய அன்பை நீங்கள் அன்பினால நிரப்பப்படும் பொழுது உங்களுடைய அந்த வறட்சி என்ன செய்து மாறுகிறது. கவனிக்கிறீங்களா? ஆமென். அப்போ இந்த காலை வேளையிலே நீங்கள் தேவனிடத்தில் இந்த வருடத்தில் கிருபையாய் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். 2024 நாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் எல்லாத்துலேயும் சரியாக இருந்தேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கிருபையாக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு தகப்பனை போல நம்மளை சுமந்து வந்திருக்கிறார். ஆமென். நன்மையானவைகளை இந்த வருஷத்தில் நமக்கு தரும்படி, இந்த வருஷத்தை தேவன் நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறபடினால, இந்த தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபையாய் இந்த புதிய வருடத்திற்குள் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நாம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஆனால் இந்த புது வருஷத்துக்குள்ளே வந்துட்டோம். அதான் நான் சொன்னேன், வருஷங்கள் வருகிறது, நாட்கள் வருகிறது. தேவனை விசுவாசித்து, வசனத்தை விசுவாசித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், புதிதாக்க வேண்டும். நம்ம மனம் மறுரூபமாக வேண்டும்.
போன வருஷத்தில் இருந்த அதே ஒரு காரியத்தை இந்த வருஷத்திலே நம்ம தொடர்வோமானால் நீங்கள் பெரிய ஒரு காரியத்தை, பெரிய நன்மையை தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாமையே போகும். அதனால நான் சொல்கிறேன், புதிய காரியங்களை செய்கிறவர், ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கேன்னு சொல்கிறவர், நானே வாசல் என்று சொன்னவர், நீங்கள் வந்து உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சல் என்ன செய்யுங்க, கண்டடையுங்க. நல்ல மேய்ச்சல். இந்த நல்ல மேய்ச்சல் என்ன? ஆத்தும திருப்தி, ஆவியில ஒரு திருப்தி, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஒரு திருப்தி. இந்த திருப்தி அடைவதற்கு, ஆமென், இந்த திருப்தி அடையும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வறட்சி என்ன செய்து மாறுகிறது. அப்போ அப்பா ஏன் கூப்பிட்றாருன்னா, தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படி, அன்பினாலே நிரப்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். தேவன் கட்டாயப்படுத்துகிற அல்ல. எப்பவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தனை திட்டி, ஒருத்தரை சபிச்சு, ஒருத்தரை குற்றம் சொல்லி இப்படியெல்லாம் தேவன் வந்து தன் பக்கம் இழுக்கிறவர் அல்ல. தேவன் வந்து அப்படி வந்து செய்யணும் அப்படின்னா தன்னுடைய குமாரனையே நமக்காய் பலியாய் கொடுத்துருக்க மாட்டார். அவர் எப்படி நம்மளை மாற்றணும்னு விரும்புகிறாருன்னா, அன்பினால மாற்றணும்னு விரும்புகிறார். அவருடைய இரக்கத்தினால, தயவுனாலே மாற்றணும்னு விரும்புகிறாரு. அந்த அன்பை அறிய அறிய உங்களுக்கு ஒரு மனமாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பை அறிகிறவர்கள் மறுரூபமாகுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த அன்பினாலே மறுரூபம் ஆகுகிறவர்கள் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. இந்த அன்பினால் கட்டப்பட்டவன் ஒரு நாள் தன் வாழ்க்கையிலே அவன் தவறி போகவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க பாருங்க, ஒரு நல்ல உதாரணத்தை வேதத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். என்னோடு சேர்ந்து நீங்க வேதத்தை திருப்புங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், அதுல 16 வாசிக்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. வாசிங்க. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒருவனும் அவனுக்கு அதை கொடுக்கல. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுடைய கூலியாட்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பாருங்க, நான் எழுந்து அப்பாவிடத்தில் என்ன செய்ய போறேன்? நல்ல நமக்கு எல்லாம் தெரியும். இந்த இளைய குமாரனுடைய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து தன் தகப்பன்ட்டு சொத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, தனக்கு உண்டான பாகத்தை பிரித்து வாங்கிட்டு ஒரு கொஞ்சம் தூரமான ஒரு இடத்துக்கு போய் தான் ஆஸ்தி எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, பாவத்தில் விட்டுட்டார். எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க, அவருக்கு ஒரு பெரிய வறட்சிக்குள்ள, பெரிய வறட்சிக்குள்ள வந்துட்டார். அப்பாவோட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வறட்சி இல்லை. அப்பாவோட இருக்கிற வரைக்கும் வறட்சியே இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு நல்ல தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கும் பொழுது அவன் படிக்கிறானா இல்லையோ, சோறு கிடைக்குதா இல்லையா? படிக்கிற பிள்ளையை விட படிக்காத பிள்ளைக்கு தான் நம்ம 2 இட்லி அதிகமாக வைக்குது. எதுக்கு? நல்லா படிக்கட்டும்னு கொடுக்குதா என்னன்னு தெரியல. பலவீனமானவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அதிகமான கவனத்தை என்ன கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், உங்களுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருது. தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருது. இவன் அப்பாவோட இருக்கிற வரைக்கும் இவனுக்கு ஒரு குறையும் இல்லை. அப்பா விட்டு போனோன்னே அவனுக்கு தவிடு, பன்றி தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்பமான ஆசையா இருந்தான். எதுக்கு ஆசைப்படுறான் பாருங்க, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எதுக்கு ஆசையா இருந்தான்? பன்றி தின்கிற தவிட்டினாலே தன் பசியை ஆற்ற, வயிற்றை நிரப்ப அவன் ஆசையா இருந்தான். அதான். ஆனா அதையும் கூட ஒருத்தர் அவனுக்கு என்ன செய்யல, கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நல்லா கவனிய. சில நேரத்தில் ஏதோ ஒன்றினாலே நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இந்த ஏதோ ஒன்றினால் நான் திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்கிறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவோட அன்பை விளங்காதவங்க, அப்பாவோட அன்பை விட்டு விலகி போனவங்களா இருப்பாங்க.
எனக்கு ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வறட்சி உள்ளவர்கள். அப்பாவிடத்திலிருந்து அவங்க என்ன செஞ்சுருக்காப்ப அப்படிங்கன்னா அவங்க பிரிஞ்சு போனவங்களாக இருப்பாங்க. ஆவிக்குரிய வறட்சியில் இருக்கிறதுனால அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து இருக்கிறதே லோயஸ்ட் பாருங்க, இருக்கிறதுலே வந்து எந்த மட்டமானதானாலும் சரி, அது எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் சரி, அது எனக்கு கிடைச்சா போதுங்கிற ஒரு மனநிலையில் தேவன் நம்மளை வைக்கல. தேவன் நமக்கு சிறப்பானதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு சிறப்பானதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? தேவன் உங்களுக்கு சிறப்பானதை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. இப்ப இவன் திரும்ப வந்தார்கள். திரும்ப வந்த பொழுது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருந்தது. தலைமையில் வைத்தார் கர்த்தர். சஞ்சலம் தவிப்பு அவங்களை ஓடி திரும்பி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் அவனுக்கு வருது பாருங்க. கர்த்தர் அவன் எழுந்து திரும்பவும் அவன் என்ன செய்யறான்? கர்த்தர்கிட்ட வரான். நல்லா கர்த்தர்கிட்ட வரான். அப்போ அப்பாட்ட வரான். ஆனால் அவங்க அப்பாட்ட வரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அவனை கண்டிக்கவும் இல்லை, அவனுடைய மிஸ்டேக்கெல்லாம் விவரித்து ஒன்றும் பேசலை. அவனுக்கு என்ன செய்கிறாருன்னா முன்னத்தை விட அவன் பின்னால் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக அவனை மாற்றினார். ரெஸ்டோரேஷன் சொல்லுங்க, ரெஸ்டோரேஷன். ஒன்று சொல்ல முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் வந்து அப்பாட்ட திரும்பி வரணும். அப்பாவுடைய அன்புக்கு என்ன செய்யணும்? திரும்பி வரணும். ஏன் அப்படின்னா நீங்கள் கர்த்தரை விட்டு பிரிஞ்சிங்கன்னா, தகப்பனை விட்டு பிரிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வறட்சியாய் மாறிடுது. உங்கள் ஆத்மா என்ன செஞ்சிருது? வறட்சியாக மாறிடுது. ஆமாம். அதனால் உங்களை பார்க்கும்பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தூங்குகிற ஆளுகளை பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா நல்ல தெரியாமல் இப்போ எங்கேயோ ஒரு பக்கம் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல, தெரியாதுனாலும் பரவாயில்ல. புரியுது உங்களுக்கு? இப்போ நமக்கு தெரியுது சட்டி ஓட்டைன்னு, அதில் ஊற்றிட்டே இருந்தா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கரெக்டு தானே சொல்றது? சட்டி ஓட்டைன்னு நமக்கு தெரியுது, அதில் போய் என்ன செய்யக்கூடாது? அதான் நிறுத்திட்டேன். இப்போ ஈயம் பூசிட்டு இருக்கிறேன். ஆமாம், இப்போ ஈயம் பூசிட்டு இருக்கேன். ஓட்டச்சட்டி இப்போ ஈயம் பூசி கொஞ்சம் ஒட்டிருச்சு. இப்போ ஈங்குது. அப்போ வந்து ஒட்டிருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஓடும். கவனிக்கிறீங்களா மக்களை? நல்லா சிரிங்க பார்க்கலாம். ஆமாம், கர்த்தர் நல்லவர். சரி, ஜீசஸ். அப்போ அப்பா விட்டு கவனிங்க, அப்பா விட்டு போனோன்னே அவன் வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு? ஆவிக்குரிய ஒரு வறட்சி வந்துருச்சு. நல்ல கவனிங்க, வறட்சி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஏன் இந்த ஆவிக்குரிய வறட்சியை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரா அப்படின்னா, யாருடைய வாழ்க்கையெல்லாம் இந்த ஆவிக்குரிய வறட்சி வந்துடுதோ அவங்கள ஈஸியாக பாவத்துக்குள்ளே தள்ளிடுவான். அவங்கள ஈஸியாக என்ன செஞ்சிருவான்? பாவத்துக்குள்ளே தள்ளிடுவான். அப்போது இந்த வறட்சி வரவங்க பாருங்கள், இந்த வறட்சியா இந்த ஆவியில் ஆத்துமாவில் ஒரு வறட்சி, ஜெபம் இல்லை, வேத தியானம் இல்லை, சபையில் நல்ல ஐக்கியம் இல்லை. இந்த வறட்சி வந்துடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவன் என்ன செய்வாங்கன்னா இவங்களை தனிமைப்படுத்துவான். என்ன செய்வான்? தனிமைப்படுத்துவான். ஏவாள் இருக்கும் பொழுது ஆதாம் இருக்கும்போது ஏவாள்கிட்ட பேசினானா? ஏவாள் தனியாக இருக்கும்பொழுது பேசினானா? ஏன் தெரியுமா நம்ம ஆளுக்கெல்லாம் ஃபோன் வந்தால் எடுத்துகிட்டு வெளியே ஓடுறான்? சொல்லுங்க. ஏங்க உங்கள் பிள்ளைக்கு ஃபோன் எடுத்து தனியாக போகுதுங்க? எதுக்கு போகுதுங்க? ஃபோன் எடுத்துகிட்டு எதுக்கு தனியாக போகுது? தனியாக எதுக்கு போகணும்? நீ பார்க்க வேண்டியது உங்கள் அம்மா கூடயே வந்து பார்க்க வேண்டியதானே? நீ பார்க்க வேண்டியது உங்கள் அப்பா கூடயே வந்து பார்க்க வேண்டியதானே? எதுக்கு கதவை சாத்திட்டு பார்த்துட்டு இருக்கிற? ஆவிக்குரிய வறட்சி என்னைக்குமே நல்லா நீ கவனிக்க, உங்களை தனிமை யாரு கூட சேர விடாது. முதல்ல இன்னைக்கு யாரு கூட சேர்ந்த ஓரியா இருக்கான் பாருங்க, இதெல்லாம் ஆவிக்குரிய வறண்ட கேஸ். இதெல்லாம் என்னது? ஆவியில வறண்ட ஆட்கள். இந்த ஆவியில செழிப்பா இருக்கான் பாருங்க, இவன் தனியாவே இவனை வைக்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? யாரோடு கூட என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? அவன் யாரோடு கூட பேசிட்டு ஏதோ அவனுக்கு ஒரு சந்தோஷமாவே இருந்துட்டு இருக்கணும். இப்ப ஆவி கவனிங்க, இவளுக்குள்ள வந்து ஒரு ட்ரெயின் வர்றதை உணர்றான். எப்படின்னா கர்த்தரை விட இவளுக்கு அந்த பலத்து மேல
இவளுக்கு ஒரு ஆவல் இருக்குங்கிறத பிசாசு கண்டுபிடிக்கிறான். இந்த ஆவல் என்ன செய்யுது அப்படின்னா, ஏவாள்கிட்ட இருந்தும் கர்த்தர்கிட்ட இருந்தும் இவளை அப்படியே கொஞ்சம் செப்பரேட் பண்ணிட்டே இருக்கிறத பிசாசு உணர்ந்து சரியான நேரத்தில் நீங்க பாருங்க அவனுக்கு தன் வேலையை காட்டிட்டான். இப்போ இந்த இளைய மகனுக்கு இது உடனே வரல. இது கொஞ்ச நாளாவே அவனுக்கு என்னன்னா, அப்பா மேல அன்பு இல்லை, அவனுக்கு அண்ணன் மேல அன்பு இல்லை, யாரு மேலேயும் அன்பு இல்லை. அவனுக்கு யாரு மேல அன்பு வருதுன்னா, அப்பாட்ட இருக்க சொத்து மேல அன்பு வருது. அப்பாட்ட இருக்க சொத்து மேல அன்பு வருது. அது அவனை ஈர்க்குது. அது ஈர்க்க 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 நீங்க பாருங்க, நிறைய காசாசு பிடிச்ச ஆளுக்கு பாருங்க, மனைவிட்ட அன்பா இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள்கிட்ட அன்பா இருக்க மாட்டாங்க, அவங்களும் சாப்பிட மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்படிதான் இருப்பாங்க பாருங்க. இவனுக்கு பணத்து மேல ஆசை வந்தோன்னே, அப்பாட்ட இருக்க சொத்து மேல ஆசை வந்தோடனே ஒரு நாள்ல அது வந்திருக்காது. நல்ல கவனிக்க மக்களே, எதுவுமே சட்டனா அப்படி வர்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேர். ரொம்ப நாளாக இருக்கணும், ரொம்ப நாள் அது உருவாகிட்டே இருக்கு அவனுக்குள்ள. உருவாகிட்டே இருந்து ஒரு நாள் அவன் என்ன செய்யறான், கேட்குறான், என்னுடைய சொத்தெல்லாம் என்ன செய்யுங்க, எனக்கு கொடுங்க. பார்த்தீங்களா, அது பிரிக்குது பாருங்க, தனியாக கொண்டு போகுது. அப்போ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் என்ன செய்யுன்னா, அப்பாவிட்டிருந்து உங்களை பிரிக்கும். அதனால தான் ஜெபத்திலே உறுதியாக இருங்கள் வேதம் சொல்லுது. இரவும் பகலும் வேதத்தை தியானம் செய்யுங்கள் சொல்லுது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுது. அப்பாவோட ஐக்கியமா இருங்க, ஹோலி ஸ்பிரிட்டோட ஐக்கியமா இருங்கன்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ இவன் போன உடனே நீங்க பாருங்க, எல்லாமே அவனுக்கு ட்ரைனஸ் ஆனோடனே எல்லாமே அவன் இழக்க ஆரம்பிக்கும். எல்லாமே என்ன செய்யறான், இழக்கிறான், எல்லாம் இழக்கிறான். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு பெருக செய்யும், உங்க பலத்தை பெருக செய்யும். ஆமா, நல்ல பணத்தை பெருக செய்யும், சந்தோஷத்தை பெருக செய்யும், சமாதானத்தை பெருக செய்யும், அப்பாவுடைய உறவு எல்லாத்தையும் பெருக செய்துட்டே இருக்கும். ஆமாம், வேறு தண்ணியோடு இருக்கக்கூடிய செடி கனி கொடுத்துட்டே இருக்குது. ஆமாம், தண்ணி வேரில் படலைன்னா என்ன ஆயிடுது, எல்லாம் வறண்டு போய் கனி கொடுக்கறது இல்லை. அது மாதிரி தான் இந்த உறவு ஆண்டவர்கிட்ட இருக்க 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 பெரிய மாற்றங்கள் உண்டாகுது. இப்போ போயிட்டு பெரிய செல்வந்தனுடைய மகன் இன்னைக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, தவிடும் கூட கிடைக்கல அவனுக்கு, பண்டிதிங்கிற தவிடும் கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ அவன் தீர்மானம் பண்ணுறான், என்ன பண்ணுறான் அப்படின்னா, எழுந்தேன் அப்பாட்ட போவேன், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நல்ல சாப்பாடே எங்கள் வீட்டில் சாப்பிட முடியல, நல்ல சாப்பாடு செய்யணுன்னா கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது, சிக்கன் கடையில் போய் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது, மட்டன் கடையில் போய் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது, அங்கே போய் கடன் வாங்க வேண்டியது, இங்கே போய் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நல்லதுக்கு நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம எது சொல்கிறோம், ஏதோ ஒன்று அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. எதுவுமே யாருமே எனக்கு கொடுக்கல, என் வாழ்க்கையே ஒரு ட்ரையாக இருக்குது அப்படி. இந்த புது வருடத்தில், இந்த புதிய வருஷத்தில், இந்த முதல் வாரத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்குன்னா, நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்ன தெரியுமா, நான் எழுந்து என் தகப்பனிடத்திலே வருவேன். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எங்க இருக்கிறது பத்தி அவருக்கு கவலை கிடையாது. வேசி இடத்திலே போய் ஆஸ்தியை செலவழித்தவன் அவன் இருந்தது வேசி இடத்துல அவருக்கு தெரியும், தகப்பனுக்கு தெரியும். நீ எந்த இடத்துல இருக்கிற அப்படிங்கிறது கர்த்தருக்கு பிரச்சனை கிடையாது. நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை தூக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவரு ஒரு பேசல, பிரிஞ்சு போனது கூட, சொத்தெல்லாம் வாங்கிட்டு போனது கூட பெருசா நினைக்கல. எல்லாத்தையும் கூட வெட்டியா இழந்து போயிட்டானே, அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல. அவருடைய ஆசையெல்லாம் அவன் எழும்பணும், திரும்பணும், திருந்தணும். அவர் அளவில்லாத செல்வந்தராக இருந்தார். கவனிங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், 2024 கர்த்தர் கொடுத்த எல்லா பலத்தையும், எல்லா ஐஸ்வர்யத்தையும், எல்லா நல்ல நேரங்களையும் நீங்க வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவ எல்லாத்தையும் 2 மடங்கு கொடுக்க நான் உண்மை உள்ள ஒரு தேவன். ஆமென். ஆனா நாம என்ன செய்யணும்னு, அப்பாட்ட வரணும், அவர் அன்புக்கு வரணுங்கிறார். வரும் பொழுது நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். நான் சொல்றேன், அப்பாட்ட வரும் பொழுது
நான் வந்து உன்னை என்ன செய்வேன்னா சீர்படுத்துவேங்கிறார். ரெஸ்டோரேஷன் சொல்லுங்க. இவனுக்கு பாருங்க வந்தோடனே அவன் வாழ்க்கையே வந்து மறுசீரமைக்கிறார். சொல்லுங்க, மறுசீரமைக்கிறார், ரெஸ்டோர் பண்றாரு. அப்பாட்ட வரும்பொழுது என்ன செய்யறாரு? நான் சொல்றேன், நீங்க அப்பாட்ட வரும்பொழுது உங்க வறட்சி மாறுகிறது. பிசாசுடைய தந்திரமே என்னன்னா உங்களை வந்து தனிமைப்படுத்துவது, பிரிப்பது, உங்களுடைய ஆத்மாவை வந்து வறட்சியாக்க வைக்கிறது. ஆமா. ஆனா கர்த்தருடைய ஆசை உங்க ஆத்மாவை செழிப்பாக்குறது, உங்க ஆவியை செழிப்பாக்குவது, உங்க சரீரத்தை நல்ல ஒரு பலனுள்ள சரீரமாக, சரீரமே அப்படியே செழிக்கும். சரீரமே அப்படியே என்ன செய்யும்? செழிக்கும். அப்படிதான் செழிப்பா உங்களை வைக்கணும்னு ஆண்டவருக்கு ஆசை. அப்போ அப்பாட்ட திரும்ப வரும்பொழுது வறட்சியை மாற்றுறதோடு மாத்திரமல்ல, அவனை அப்படியே ரெஸ்டோர் பண்ண, அப்படியே ஆளே என்ன செய்கிறாரு? ஆளவே மாத்துற. ஆமாம். பக்கம் சொல்லுங்க, அப்பாட்ட வந்தீங்கன்னா உங்களை புதிதாய் மாற்றுவார். நல்லா உற்சாகமாக சொல்லுங்க, புதிதாய் மாற்றுவார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். அது வாசிங்க சிஸ்டர், மறுபடியும் கூட அந்த 16-17 வாசிங்க. அப்பொழுது ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துல வந்தான். ஆமென் சொல்லுங்க. தகப்பனிடத்துல வந்தான். இப்போ தகப்பனிடத்துல வந்த உடனே நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ தகப்பனிடத்துல வந்தான்ல, எழுந்து எங்க வந்தான்? சொல்லுங்க, எழுந்து எங்க வந்தான்? ஏன் இவன் வந்து தகப்பன்கிட்ட போகணும் ஒரு எண்ணம் இவனுக்கு ஏன் வந்தது? ஏன்னா அவங்க அப்பா அன்புள்ளவர். அவங்க அப்பா வந்து, இப்போ இவங்க அப்பா வந்து ஒரு கராரான ஆளாக இருந்தாருன்னு வச்சுங்களேன், இவங்க அப்பா வந்து ஒரு கொடுமைக்காரராக இருந்தாருன்னு வச்சுங்களேன், ரொம்ப தண்டிக்கிறவராக இருந்தால் நிச்சயமா வந்திருக்க மாட்டான். இப்போ மறுபடியும் ஈயம் பூச வேண்டியதாக இருக்கு. அடுத்த ஓட்டை விழுந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இருக்க ஃப்ரெண்ட் மாதிரிலாம் இல்லை. அது இல்லை. நண்பன் அப்படின்னா வேதம் என்ன சொல்றது? நான் தன்னுடைய ஃப்ரெண்டா, அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தாவே நமக்கு போதும். நமக்கு ஊரெல்லாம் ஃப்ரெண்டு, ஆனால் ஒன்றும் உதவாது. ஆனால் நண்பன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒன்று. ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதனா இருந்தார். அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள இடம் என்ன இருக்கு? சொல்லுங்க, அன்பு. இந்த பிரமாணத்தில் வரலையே. பிரமாணத்தை சொல்லி அன்பு கூறு, அன்பு கூறு, அன்பு கூறு, அன்பு கூறல இப்படி ஆயிரும், அன்பு கூறல அப்படியெல்லாம் யார் இல்லை. அது அவருக்குள்ள தானாகவே வந்தது. ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இதெல்லாம் பிரமாணங்களுக்கு முன்னால பாருங்க. யோசேப்பு இருக்கிறாரு, நல்ல கவனிய. யோசேப்பு போர்த்திபாருடைய வீட்டில், போர்த்திபாருடைய மனைவி, அதான் தனிமையான ஒரு நேரத்துக்கு தான் காத்திருக்கான். எப்படி இருக்கா? தனிமையான அரண்மனையில் யாருமே இல்லை. அரண்மனையில் யாருமே, ஒரு அரண்மனையில் யாருமே எப்படி இல்லாமல் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. அரண்மனைனா எப்படி ஆள் இருப்பாங்களே, ஆனால் என்ன படிக்கிறாங்க யாருமே. அப்போ போத்திபாருடைய மனைவி, நல்ல கவனிய, அவளுக்கு இது ஒரு நாளிலே உண்டாகல, அது அவளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அது அவளுக்குள்ள அந்த ட்ரைனஸ், புரியுது அவங்களுக்கு? ஆவிக்குரிய வறட்சி அவளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அவ பிளான் பண்ணிட்டே இருக்கிறா. பிளான் பண்ணி ஒரு நாள் என்ன செய்யறா? யோசேப்பு தனியா இருக்கும் பொழுது அவனுக்கு பாவம் செய்யும்படி இவள் அவனை நெருங்குகிறாள். நல்லா கவனிங்க. பிரமாணம் இல்லைங்க. இதெல்லாம் செஞ்சா அவனுக்கு பாவம் பிரமாணம் இல்லை. ஆனாலும் பிரமாணம் இல்லாத நாட்களிலேயே யோசேப்பு விலகி ஓடினான். காரணம், அவன் ஆத்துமா செழிப்பா இருந்தது. அவருடைய கர்த்தருடைய அன்பினாலே அவன் நிறைந்திருந்தான். அந்த அன்பினாலே நிறைந்திருந்த பொழுது அவன் சொல்றான், நான் கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி?
ஓடுறான். என்ன செய்யறான் சொல்லுங்க? ஓடுறான். அன்பு. இந்த அன்பினால ஆண்டவர்ட்ட வந்தவங்க தான் பாருங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அல்லேலூயா. என்ன ஆனாலும் சபைக்காக கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அன்பினால வந்தவங்க. இந்த கட்டாயத்தின் பேர்ல வராங்க பாருங்க, வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக வராங்க, அவங்கெல்லாம் கடவுள்கிட்ட நிற்க மாட்டாங்க. ஓடுறான். சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் அது மேனேஜ் பண்ணி, அது எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க, ஆனால் நான் மேனேஜ் பண்ண மாட்டேன், கூட ஒரு ஆளாக தான் இருப்பேன். நிறைய பேர் சொல்கிறதுங்க, அது நான் ஜெப வீராங்கனை, நான் ஜெப வீரன், முழங்காலில் நின்றேன் என்று சொன்னால் நிலமே உள்ளே போய்விடும். நல்லா கவனிங்க, வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. கர்த்தர் சொல்றாரு, பாவத்துக்கு விலகி ஓடு. ஞானவான் பாவத்துக்கு விலகி ஓடுறானா, ஓடிடுவான். பக்கத்திலே வரவே போகவே மாட்டானா. அதுதாங்க பாவத்தை ஜெயிக்க வழின்னு வேதம் சொல்லுது. நீங்க அப்படியே போய் அதுக்கு முன்னால் நின்றுட்டு நீயும் என்னை பார், நானும் யார் ஜெயிக்கிறார் என்று பார்க்கலாம், இதெல்லாம் வேலைக்காகாது. அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடாது, அந்த எல்லையிலேயே நீ இருக்கக்கூடாது. புரிதல் உங்களுக்கு? அதுதான் பாவத்தை ஜெயிக்க வழி. யோசேப்பு அந்த எல்லையிலே இல்லை பாருங்க, வஸ்திரத்தையே என்ன செஞ்சிட்டான்? எதை இழந்தாலும் பரவாயில்ல, நான் கடவுளுக்கு உண்மையா இருக்கணும், கடவுளுக்கு நான் நண்பனா இருக்கணும், அவருடைய உறவுலேருந்து நான் பிரிஞ்சிடக்கூடாது, அந்த ஐக்கியத்திலேருந்து நான் பிரிஞ்சிடக்கூடாது, என் ஆத்துமா வறட்சி ஆகும். அதனால தாங்க எந்த சூழ்நிலையும் யோசேப்பு பாருங்க அவன் நல்லவனாகவே இருந்தான். ஏன்னா அவனுடைய ஆத்மா ட்ரை ஆக அவர் விடவே இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் பிரமாணம் வந்த பிறகா, பிரமாணம் வர்றதுக்கு முன்னாலேங்க, இதெல்லாம் கட்டளைகள் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் கர்த்தரை நேசித்தார்கள். அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் அப்பாவிடத்தில் அவன் எப்படி வந்தான் அப்படின்னா, அப்பாவுடைய அன்பை நம்பி வந்தான். எதை நம்பி வந்தான்? அப்பாவுடைய அன்பை நம்பி வந்தான். அப்போ அவனுக்கு அன்பு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க அந்த அன்பை அறிகிற அறிவில் நீங்க வளருங்க. அந்த அன்பு உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுங்க. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா உண்மையாக நான் சொல்றேங்க, கர்த்தருடைய அன்பை நம்பி தான் இருக்கிறேன். கர்த்தருடைய அன்பு பரிபூர்ணமா அவருடைய அன்பை நம்பி இருக்கிறேன். ஆனால் இம்பார்ட்டண்ட்டான வேலைகள் இருக்கு. ஆனால் கையில் ஒன்றும் இல்லை, எங்கிட்ட காசு, எங்க கூட நெருங்கி இருக்கவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன். ஆனால் எனக்கு கர்த்தருடைய அன்பின் மேலே பூரண நம்பிக்கை இருக்கு. அந்த அன்பு ஒரு நாள் நம்மளை என்ன செய்யாது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? நல்லா நீங்க கவனிங்க. இந்த மலையில் ஏறி அங்கே இறங்குவோம், அந்த மலையில், அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பாட்ட அவருடைய அன்பில் வளர்றதுதான் முக்கியம். நான் சொல்றேன் கேளுங்க, நம்முடைய பரம தகப்பன் அவர் மிகப்பெரிய செல்வந்தர். பூமி வானமும் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது, எல்லாம் அவருடையது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? இப்ப இவன் எல்லாம் இழந்துட்டான். அப்பாட்ட திரும்பி வந்தோடனே அப்பா எப்படி ரெஸ்டோர் பண்றாரு, நல்லா கவனிங்க. எப்படி ரெஸ்டோர் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ஆளே தெரியாத மாதிரி ரெஸ்டோர் பண்றாரு. ஆளே எப்படி வந்தான் பாருங்க. பன்றி கூட போய் பன்றிக்கு கூட பன்றி சாப்பிட்றது, அதுக்கு புடுங்கி சாப்பிட்ற அளவுக்கு இவனும் பண்ணி என்ன ஆயிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஆயிட்டானுங்க. உலகத்திலேயே தூய்மையான ஒரு விலங்கு என்ன சொல்லுங்க? பன்றி தான். அது பாருங்க, சாக்கடையிலேயே பொருளை பாருங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா அதுக்கு நான் பார்த்துருக்கேன், அந்த சாக்கடையில் அது அப்படியே ஜாலியாக என்ன செய்யும், அப்படி பிறண்டி எழுந்து அந்த சாக்கடையிலேருந்து மேலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாக்கடையிலிருந்து வரமேங்கிறதெல்லாம் அதுக்கு என்ன இல்லை, அதுக்கு அது இல்லை. அப்படிதான் வரான் பாருங்க. பன்றியா இருந்து என்ன செய்யறான், வரான். ஆனா அவங்க அப்பா பார்க்கிறாரு பாருங்க. நல்லா நீங்க கவனிங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேங்க,
அப்பாவுக்கு எது தெரியுமா மகிழ்ச்சி? பரலோகத்துக்கு எது தெரியுமா மகிழ்ச்சி? ஒருவன் பாவத்தில் இருந்து திரும்பி அப்பாவிட்ட வராம பாருங்க, அதுதான் பரலோகத்துக்கு மகிழ்ச்சி. அது வந்து ஒரு பாவி மனம் திரும்புவதன் நிமித்தம் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கான்? மிகுந்த சந்தோஷம். புது பாவி, பழைய பாவி. நல்லா கவனிங்க. முதல்ல நம்ம ரட்சிக்கப்பட்டோம். முதல்ல நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆனா திரும்ப ஒரு தப்பு என்ன செய்யறோம்? ஆனா எப்ப நீங்க தப்பு பண்ணினாலும் அப்பாட்ட நீங்க என்ன செஞ்சிடணும்? திரும்பி, அதான் சொன்ன, மீட்கப்பட்டவர்கள். யாரு வருவா? மீட்கப்பட்டவர்கள். அதான் முக்கியம். மீட்கப்பட்டவர்கள் அவங்க வராங்க, திரும்பி வராங்க. இப்ப வந்தோடனே பாருங்க, அவர் சொல்றாரு, அவனை கட்டி ஆமன்னு சொல்லுங்க. நான் செய்வோமா? சொல்லுங்க. நம்ம செய்ய முடியாது. நாம எப்பவுமே நீங்க பாருங்க, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க கூட இந்த உலகம் என்ன செய்யணும்? அதை பெருசா பார்த்து அவனை ஒதுக்கிடும். ஆமா வேலையா சொல்லுங்க? பெருசா பார்த்து அவன் என்ன செய்யறோம்? ஒதுக்கிடும். யார் கூட இந்த மனிதர்கள் வந்து உறவு வைத்துக்கொள்ள விரும்புவார்கள் சொன்னா, ஒன்று தனக்கு மேலே இருக்கணும், தனக்கு இல்லாட்டி என்ன செய்யணும்? ஈக்குவலாக இருக்கணும்னு நினைக்கும். அதுக்கு கீழே இருக்கவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகிறதுக்கு மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? விரும்ப மாட்டான். ஆனால் நம்ம அப்பா எப்படி தெரியுங்களா? இருக்கிறதே லீஸ்ட் எதுவோ அதை தேடி வருகிற கர்த்தர். உளையான சேற்றில் இருக்கிறவன் என்ன செய்யறாரு? தூக்குறார். அதனால தான் சொல்றேன், இந்த அப்பாவுடைய அன்பை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், அதில் வளரணும். அவன் அழுக்கா இருக்கிறான், அவன் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அலங்கோலமா இருக்கு, நாத்து அடுத்தவனா இருக்கிறான். நான் சொல்றேன், இந்த 2024 இந்த அனுபவத்தில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆமென், உங்களை ரெஸ்டோர் பண்றாரு ஆண்டவர். எத்தனை விரும்புறீங்க? ஆளையே மாற்ற போறாரு. ஆளையே என்ன செய்ய போறாரு? ஆளையே மாற்ற போறாரு. அவன் வந்த உடனே அப்பா அவனை கட்டி தழுவி வீட்டுக்குள்ள என்ன செய்யறாரு? கூட்டிட்டு போறாரு. ஏசு சொல்றாரு, என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் முதல்ல அவர் சொல்றாரு, இவனோட ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்யுங்க? சேஞ்ச் பண்ணுங்க. அல்லேலூயா. ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்யுங்க? எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. அவன் மோதிரம் கொடுங்க, செருப்பு கொடுங்க, புது ஷூ கொடுங்க, எல்லாமே புதுசு. கொளுத்த கன்றுகளை என்ன செய்யுங்க? அடிங்க. அல்லேலூயா. எல்லாம் புதுசு போட்டு ஆமென் ரெஸ்டோர் பண்றாரு. இப்ப ஆடையை என்ன செஞ்சிட்டாரு? இப்ப இந்த பண்ணி திங்கிற தவிடு இல்லாம இருந்த ஒரு இடம் இருந்ததுல, அந்த இடத்துல இருந்து ஒருத்த வந்து இவனை பார்த்தா இவனை எப்படி பார்த்திருப்பான்? ஆளே அடையாளமே என்ன செஞ்சிருக்காரு? என்னப்பா இப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட? எப்படி? எங்க அப்பா என்னைய ஆசீர்வதித்தார். இதுதான் இந்த வருஷம். நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்படி உங்களை மாற்றணும், அதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வசனம் வாசிங்க, ஏசாயா 61:10 வாசிங்க சிஸ்டர். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தருடைய உள்ளம் வந்து அப்படியே களி கூறுதான். என்ன செய்தான்? சொல்லுங்க. அப்பா எப்படி இருக்கிறான்? எதனால களி கூறுறாரு? நீங்க மனம் திரும்பினதுக்கு. நல்லா எப்ப உங்க மேல சந்தோஷமா மாறுறாரு? சொல்லுங்க. ஒரே இந்த பைபிள் படிச்சு எவ்வளோ நாள் ஆகுது அப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களே, உங்க மேல சந்தோஷமா மாறுவார். ஜெபம் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது, உங்க மேல சந்தோஷமா மாறுவார். சர்ச்சை பத்தி நீங்க கவலைப்படுறீங்களா, உங்க மேல ஆண்டவர் சந்தோஷமா இருப்பார். சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு மனம் திரும்பும் பொழுது உங்க மேல எப்படி இருக்காரு? சந்தோஷமா மாறுறார். அதான் செப்பனியா 3:17 சொல்லுது, கர்த்தர் மேல் இருக்கிறார். வாசிங்க சிஸ்டர். ஏசாயா 61:10. பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை பிறகு மணவாளன் தன்னுடைய ஆபரணங்களால் தன்னை என்ன செய்யறானா?
அலங்கரித்துக் கொள்கிறது போல. மணவாட்டி நகைகளினால் தன்னை என்ன செஞ்சுக்கிறானா? சிங்காரித்துக் கொள்கிறது போல அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு என்ன செஞ்சாரு? தன்னை அலங்கரித்துக் கொள்கிறான். மணவாட்டியும் தன்னுடைய நகைகளால் என்ன செய்றாங்க? அலங்கரித்துக் கொள்கிறார்கள். மணவாட்டியும் கட்டும் மணவாளனுக்கு வந்து அலங்கரிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு. மணவாட்டிக்கு சிங்காரி. எப்பவுமே பெண்களுக்கு வந்து ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். என்ன மணவாட்டி என்ன செய்யறானா? நகைகள்னால் தன்னை சிங்காரி. அதனால தான் நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப பெரிய சிங்காரி வேன்னு சொல்றாங்களே. தன்னை சிங்காரித்துக் கொள்கிறார்கள். என்ன சொல்றாங்க? சிங்காரிக்கிறார். பாருங்க, சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரம். நல்லா நீங்க கவனிங்க மக்களே, நல்லா கவனிங்க. இப்போ வந்து நம்மளை ரட்சித்திருக்காருல்ல, இந்த ரட்சிப்பு வந்து எப்படிப்பட்டதான்? இப்படியெல்லாம் ஒருத்தன் அலங்கரிச்சானா அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகுமோ அதை காட்டிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ரட்சிப்பை கொடுத்தும் நல்ல கவனிங்க, அப்பாவுடைய அன்பை விட்டு விலகி போறாங்க பாருங்க. அப்பாவுடைய அன்பை விட்டு விலகி போறாங்க. அதான் அவர் ரொம்ப நேசிக்கிறார். நான் வந்து பொன்னை காட்டிலும் ஏன் எல்லாவற்றை விட அந்த ஆண்டவர் அன்பை விரும்புகிறாருன்னு சொன்னால், எல்லாவற்றையும் மேலானது ரட்சிப்பு. நான் அதை அவனுக்கு என்ன செஞ்சுருக்கேன்? கொடுத்துருக்கேன். ஆனாலும் என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். ஆனால் திரும்பி அதை உணர்ந்து வராங்க பாருங்க. எல்லாவற்றை விட இந்த ரட்சிப்பு மேலானது, அப்பாவுடைய அன்பு மேலானதுன்னு திரும்பி வராங்க பாருங்க. வரும் பொழுது மறுபடியும் அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆமாம், ஆசீர்வதிக்கிறார். அவன் ஆளையே ஆசீர்வாதம் மாற்ற. இன்னொரு வசனம் வாசிங்க, சகரியா 3:4. சீக்கிரம் வாசிங்க, சகரியா 3:4. ஆமென். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி அழுக்கு வஸ்திரத்தை என்ன செய்யுங்க? களைந்து போடுங்க. அழுக்கு வஸ்திரத்தை என்ன செஞ்சிருங்க? களைந்து போடுங்க. முதல்ல வந்து இந்த அழுக்கு வஸ்திரத்தை என்ன செஞ்சிரு? களைந்து போடு. நல்லா கவனிங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். நீங்க அப்பாட்ட வரும் பொழுது அப்பா வந்து இந்த அன்பினால உங்களை நிரல அவர் ஒரு வேலையை செய்கிறாரு. என்னன்னா, இந்த அழுக்கு வஸ்திரத்தை என்ன செஞ்சாரு? அவன் அழுக்கு வஸ்திரத்தை மாற்றினாரா? அவன் பழைய வஸ்திரத்தில் என்ன செஞ்சிட்டாரு? ஆமாம், எல்லாம் போட்டுட்டு அவனுக்கு புது வஸ்திரத்தை, அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி புது வஸ்திரத்தை கொடுத்து, ஆமென், புதிய பாதரட்சைகளை கொடுத்து மோதிரத்தை போட்டு அவனை வந்து ரெஸ்டோர் பண்ணுறாரு. ஆமென். அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. அதே பாருங்க, தன்னுடைய அதிகாரம் என்னது சொல்லுங்க? அதிகாரம். அவனுக்கு இதெல்லாமே புரியல. சில நேரங்களில் பாருங்க, கர்த்தர் வந்து நம்மளை வந்து எப்பவுமே தண்டிக்கிறதல்ல, தேவன் நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கறதல்ல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய குறும்புத்தனத்தினால நாம் என்ன செய்வோம்? சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது கர்த்தர் வந்து விட்டுறாரு. நல்லா நீங்கள் கவனிங்க. கர்த்தர் என்ன செய்றாரு? ஆமாம், கையை பிடிச்சி இழுக்கிறதில்ல. நல்லா கவனிக்கிறீங்களா மக்களே? எத்தனை கவனிக்கிறீங்க? நிறைய இடத்துல வேதத்தில் பாருங்கள், கர்த்தர் போய் கையை பிடிச்சி என்ன செய்யலை? ஒன்றும் தடுக்கலை, விட்டுட்டாரு. ஏன்னா நமக்கு ஒரு வில் இருக்குது பாருங்க, நமக்கு ஒரு சுய சித்தம் இருக்குது. அந்த சுய சித்தத்தில் அவன் போய் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டி அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன செய்யுது? ஒரு தெளிவு வருது. இப்போ இவன் வந்து இவன் புதுசாக பெற்றுக்கொண்டதெல்லாம் இவனுக்கு ஏற்கனவே இருந்ததா? புதுசா? ஏற்கனவே இருந்தது. உயர்ந்த வஸ்திரங்கள் இருந்தது, பணம் இருந்தது, மோதிரம் இருந்தது, புது புது ஷூஸ் இருந்தது. ஆமாம். அதாவது நடந்து, சில பேர்த்த நான் பார்த்துருக்கேன், நடந்து அந்த ஹீலில் வந்து செருப்பில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையும் கூட இன்னொரு ஓட்டையை வச்சு தைச்சு தான் போடுவானே ஒழிய, அவங்களுக்குள்ள என் அப்பா ஒரு புது செருப்பு வாங்கி தருவார் நம்பிக்கை என்ன செய்யாது? வரவே செய்யாது. இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் கழட்டி போட்டு வெறுங்கால் நடங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள புது செருப்பு வரும். எல்லாமே எல்லாம் நியூ நியூ. ஜெயலலிதா அம்மா வச்சிருந்துச்சுல ஒரு ரூம் நிறையா செருப்பு. ஆமாம், இருக்குப்பா.
அந்த செருப்பு போட்டிருக்குமான்னே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்க பாருங்க. அல்லேலூயா. அன்பு எல்லாம் செய்யுங்க. அவர் சொல்றாரு, என் உயிரையே உனக்காக நான் கொடுத்துருக்கேன், மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கூட அருளாது இருப்பது எப்படி? ஆமென். எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க, எவ்வளோ நல்ல கர்த்தர் பாருங்க. அவனுக்கு எல்லாம் நியூ எல்லாம் கொடுக்குறாரு. மோதிரம். ஆமென். பாருங்க, எஸ்தர் இந்த முருகதாய்க்கு அவங்களுக்கு விரோதமாக எழும்பின பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். ஆதி 1:12 வாசிங்க. அடுத்து எஸ்தர் 3:10 வாசிங்க. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாம் 41:42. அவன் கை தட்டுங்க பார்க்கலாம். நாம சொல்லுங்க. இப்போ அவனை நல்ல வஸ்திரம், நல்ல மோதிரம் எல்லாம் ரெஸ்டோர் பண்ணுறாங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் வாழ்க்கையே ஆண்டவர் ஆசீர்வாதமாக நினைச்சிடாரு, அதிகாரமெல்லாம் கொடுக்குறாரு, மோதிரத்தை போடுறாரு. எஸ்தர் 3:10 வாசிங்க. ம் ஆமான் பாருங்க. இது மோதிரத்தை கொடுக்கறது அப்படின்னா ஒரு அதிகாரத்தை என்ன செய்யறது? கொடுக்க அதிகாரத்தை. ஆமாம். ஏன் நான் இருக்கிற நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் இருக்கிற நிலைமை, நான் எங்கே இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், எந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன்னு தெரியும். ஆமாம். நீங்கள் எலும்புனா போதும், ஆவியானவர் உங்களை இழுத்துக்கொண்டு வருவார். இந்த வருஷம் நல்ல கவனிய, உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடையும்படி, அல்லேலூயா, உண்டது போல திருப்தி ஆகும்படி எல்லா நன்மைகளும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.